கல்யாணத்துக்கு முன்னாடி தமிழுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. உடஞ்சு போய் உட்காந்துருக்கா. தைரியமான பொண்ணு இப்படி இருக்காளேன்னு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே எல்லா லேடிஸும் சேர்ந்து அவளை எப்படியாவது ஊர்ல இருந்து காப்பாற்றணும்னு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கூட்டு போறாங்க. பஸ்ல ஏற்றி விட பாக்குறாங்க. ஆனால் பஸ்ல ஏறாம கீழே இறங்கி இவங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. தமிழ் சொல்றா, இவனுங்க சொல்ற மாதிரி படிச்ச பொண்ணுங்க ஊரை விட்டு ஓடிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது, நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டு போய் ஐடி கோயிலுக்குள்ள உட்காந்துருக்கா. ஆம்பளைங்க எல்லாம் கிளம்பி அங்க வந்துடுறானுங்க. எல்லா ஆம்பளைங்களும் சேர்ந்து இவங்களை மிரட்டி கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா யாருமே வெளில வர மாட்டாங்க. தமிழோட அப்பா அங்க வந்துட்டு நான் உங்களை எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன், என்னோட மரியாதையை கெடுத்துட்டேன்னு உடனே அதுக்கு தமிழ் சொல்றா, என்ன பாசமா பார்த்துட்டது எங்க அம்மா தான், நீ பாசம் வச்சிருந்தா என்ன இந்த மாதிரி அடிச்சிருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அவர் உடஞ்சி அங்க இருந்து போயிடுறாரு. ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இவங்களை வெளியே வரைக்கிறதுக்காக ஸ்கூலை போய் அடிச்சு உடச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப தமிழோட அப்பா தன்னோட பொண்ணு பேர் கீழே உடஞ்சிருக்கதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொம்பளைங்கெல்லாம் வெளில ஓடி வராங்க. அப்ப தமிழை மட்டும் அந்த தலைவர் பையன் தனியா தூக்கிட்டு போயிடுறான். அவனும் ஆளுங்களை வச்சு தமிழோட 2 கையும் பிடிச்சிட்டு அவ கழுத்துல தாலியை கட்டிடுறான். வழுதுகிட்டு இருக்கா. கையை விட்ட உடனே தாலியை கழட்டி அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு அவனை போட்டு அடிக்கிறா. அதே டைம்ல தமிழோட அப்பாவும் வந்து அவனை போட்டு அடிச்சிடுறாரு. தமிழோட அப்பா சொல்றாரு, இந்த மாதிரி ஆளுங்க சொல்ற பேச்சை கேட்டு தான் நம்ம வீட்டு பொம்பளைங்க எல்லாம் போட்டு அடிச்சு அவங்களை படிக்க விடாம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அவனை அங்கிருந்து துரத்தி விட்டுறாரு. அப்ப எல்லாரையும் ஸ்கூலுக்கு கூட்டு போய் என் பொண்ணு பேர் வந்த மாதிரி இந்த ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்க பேரும் இதுல வரணும் பெருமையா பேசி இந்த கதையும் முடிச்சு வைக்கிறாங்க.